Hello friends, second sum பாருங்க. இப்போ y equal to x square plus x minus 2, x square plus x minus 2 equal to 0. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம டேப்லெட் காமன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் x வந்து -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்க क्वेश्चन கொடுத்துருக்காங்கல, அதனால நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். இதுவா நான் வந்து x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இங்க நம்ம டைரக்டா x ஸ்கொயர் இருந்தால அப்படியே எடுத்து போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு இங்க 2 இருந்துச்சு, அதனால நம்ம x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதோட 2 மல்டிப்ளை பண்ண மாதிரி நான் போட்டுருந்தேன். அப்போ இப்போ நீங்க வந்து x ஸ்கொயர் தனியா எழுதலாம். ஏன்னா இப்போ சம்முலயே உங்களுக்கு வந்து x ஸ்கொயர் வந்து வந்துட்டு இருக்கப்போ இதை கொடுத்துருக்க சம்ம அப்படியே எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் x -2 அதுக்கப்புறம் வந்து நமக்கு y. சரிங்களா? இதுக்கு முன்னாடி சமக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா புரியும். இப்போ x வந்து ஸ்கொயர் பண்ணணும். -4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, -3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 0 ஸ்கொயர் பண்ணோம் 0, 1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ண 4, 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அதுப்போ x ஓட வேல்யூ அப்படியே எடுத்து நம்ம கீழே எழுதணும். ஏன்னா x தானே கொடுத்துருக்காங்க. அப்போ -4 -3 -2 -1 0 1 2 3 4. ஓகேங்களா? x ஓட வேல்யூ அப்படியே எடுத்தாச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா -2. இப்போ -2 அப்படியே எல்லா இதோட நம்ம ஆட் பண்ணி போட்டுறோம். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணா y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையானது எல்லாம் இந்த கமெண்ட் கொடுத்திருக்கிற இந்த மூணு வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 16 இங்க -6, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -6, இது 16. அப்போ என்ன வரும்? 10 + 10 வரும். ஓகேங்களா? இது 9, இது -5. 9ல 5 போயிடுச்சுனாக்கா 4. அதே போல 4 இது +4 இது -4. அப்போ இது வந்து 0 வரும். இங்க வந்து இதை ஆட் பண்ணா -3, இது இதை பிளஸ் பண்ணோம்னாக்கா -2. இப்போ 0 0 இங்க -2. ஓகேங்களா? இப்போ வந்து -2 இது வந்து +2. அப்போ இங்கேயும் 0. இப்போ 6ல 2 போச்சுனாக்கா +4. இப்போ 9 12ல 2 போச்சுன்னா இங்க 10. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 20ல -2 போச்சுனாக்கா 18. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கான டேப்லெட் காலம். இதுதான் டேப்லெட் தான். இதுதான் வந்து x ஓட வேல்யூ, இதோட y ஓட வேல்யூ. அது எப்படி எழுதணும்னா சம்ல வந்து இங்க இது போல பாயிண்ட்ஸ் ஆர்னு போட்டுட்டு -4, 10 -3, 4 -2, 0 -1, -2 0, -2 1, 0 2, 4 3, 10 4, 18. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு கிராஃப் வரையணும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ y = x square plus x minus 2. இப்போ 0 = x square plus x minus 2. ஓகேங்களா? இப்போ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கணும். இப்போ y = இப்போ x square plus x square minus x cancel, plus x minus x cancel, plus 2 minus 2 cancel. அப்போ 0. இப்போ y = நமக்கு 0 ன்னு வந்துச்சு. இப்போ x வந்து -4 -3 -2 -1 0 1 2. ஓகேங்களா? இப்போ y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 0 0 0 0 0 0 0. இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது நீங்க கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இதுல செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஒரு வெட் டயக்ராம் போல உங்களுக்கு கோடு போல உங்களுக்கு வரும். அது நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். அது கிராஃப் அது எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து செகண்ட் क्वेश्चन.